அதிரசம் சீடை கருப்பட்டி மைசூர் பாக்கு போன்ற பாரம்பரிய ஸ்நாக்ஸ் வகைகளை nativespecial.com இல்லாட்டி nativespecial.us வந்து நீங்கள் வாங்கலாம். யூஎஸ், யூகே, யூரோப், சிங்கப்பூர், இந்தியா இப்படி எங்கே இருந்தீங்கனாலும் சரி எல்லா இடத்துக்கும் வந்து இவங்க டெலிவர் பண்ணுறாங்க. NSP 100 அப்படிங்கிற வந்து ஆஃபர் கோடை யூஸ் பண்ணி பாருங்கள். சர்ப்ரைஸான ஆஃபர் உங்களுக்கு காத்திருக்கு. இன்னும் 2 நாளில் ஆர்டர் பண்ணிங்கன்னா. நேற்று பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஜூலி வந்து எவிக் பண்ணாங்க. அப்போ வந்து நிறைய பேர் கைதட்டி சிரித்தாங்க. அப்புறம் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் அசியசியமாக கெட்ட வார்த்தையில் பேசிட்டு பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுட்டு வெளியே போ அப்படின்னு சத்தமாக ஒன்று பேசினார். அதுக்கப்புறம் மேடையிலே பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து என் தங்கச்சி மாதிரி நீங்கள் தான் பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஆடியன்ஸை பார்த்து சொல்கிறப்போ ஆடியன்ஸ் வந்து உங்களுக்காண்டி வந்து நாங்கள் அவ்வளோ சும்மா வர்றோம் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடிந்தது. பார்த்தா சமூகத்து மேலே வந்து ஒரு சின்ன ஒரு பயம் வருது. ஏன்னா ஜூலி அப்படிங்கிற ஒரு பொண்ணை சிங்கிள் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன இது பிக் பாஸ் 96 கேமரா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேரை 14 பேரை கவர் பண்ணி நமக்கு காட்டிக்கு வந்து அவங்களுடைய குறை நிறைகள் வந்து நமக்கு அப்படியே கிளியராக வந்து தெரியுது. 24 மணி நேரம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. இதே மாதிரி கேமராக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வச்சா இன்றைக்கி ஜூலிக்கல் மாதிரி ஒரு 5-6 லட்சம் பொண்களை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா அவங்களாம் வந்து தப்பு அப்படின்ட்டு வெறும் அவங்க மேலே மட்டுமே வந்து முழு பொறுப்பையும் ஏற்றி வச்சு அவங்கள பயங்கரமாக ஹேட்ரட் பண்ணி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் படிச்சுங்க. ரொம்ப மனசு வெக்ஸ் ஆச்சு. என்னென்னா அவங்க ஏதோ வந்து கார் வந்து கேட்டாங்க, டாக்ஸியில் வரக்கு டாக்ஸி டிரைவரை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ட்டு வந்து பெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து நிறைய வெப்சைட்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க. அது எவ்வளோ உண்மை போயும் கூட அவங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து என்னென்னா அவங்கள ஹேட் பண்ணுறது வந்து ஒரு சந்தோஷமாக நினைக்கிறாங்க. நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படி ஹேட் பண்ணுறதில்ல? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஜூலியை தப்புன்னு சொல்கிறீங்க, நீங்களும் அதே லெவலுக்கே வந்து இறங்கி ஹேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வித்தியாசமே கிடையாது. ஜூலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இன்றைக்கி தானாக வந்து கெட்டவங்க யாருமே பிறக்கும்போது வந்து நல்லவங்க கெட்டவங்க கிடையாதுங்க. கெட்டவங்க கிடையாது, மெயினாக நல்லவங்க தான். அந்த சுற்றி இருக்கிற சுற்றம் அப்படிங்கிறதான் வந்து அவங்கள வந்து கெட்டவங்க நல்லவங்களாக டிசைட் பண்ணுது. நான் என்ன சொல்கிறேன்னா காயத்ரிகளை உருவாக்கின சமுதாயம் தான் ஜூலிக்களுடைய இந்த டவுன்ஃபாலுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே காயத்ரிகளுக்கு கிடச்சிருதுங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்தே ஒரு சில்வர் ஸ்பூனு, பிறந்ததுலேருந்தே ஒரு பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு சொசைட்டி, பிறந்ததுலேருந்தே வந்து நீங்கள் தப்பே பண்ணாலும் நீங்கள் தப்புன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் நினச்சதை பண்ணலாம், நீங்கள் நினச்சதை போடலாம், நீங்கள் நினச்சதை வந்து நீங்கள் அப்படியே முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். அதையெல்லாம் ஒரு ஓரத்தில் ஏழை ஜூலிக்கள் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அட என்னடா அது, நாம் கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கோம், அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக வந்து சுடிதார்லாம் போட்டு போகுது. அட நமக்கு வந்து ஒரு மேக்கப்பு ஒரு தலையில் எண்ணெய் வைக்கிறதுக்கு கூட வந்து காசு இல்லை, ஆனால் அங்கே மேக்கப் பயங்கரமாக போட்டு போகுது அப்படின்ட்டு சின்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஒதுக்கப்படுதல், அந்த சமூகத்துலேருந்து ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா அசிங்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை, அதுக்கு கீழே இல்லைனா வந்து ஏன் அந்த பொண்ணு வந்து டெஸ்பரேட்டாக எனக்கு ஒரு வேலை வேணும், இதுக்கப்புறம் விஜய் ஆகணும், ஆர்ஜி ஆகணும், எதுக்கு? அவங்க குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக் எண்ணம் தான். அந்த பேசிக் எண்ணம் அந்த பொண்ணுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். நான் அந்த பொண்ணை வந்து பயங்கர கரெக்ட் அப்படின்னு சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அந்த பரணி காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி. அந்த பொண்ணு வந்து நான் என்ன சொல்கிறேன், பயங்கர நல்லது கிடையாது, ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி உலக வில்லியும் கிடையாது. அதுக்கு அவ்வளோதான். அது இந்த சமூகம் போட்டு நெருக்கி அப்படி மாற்றி வச்சிருக்கு. ஒரு அந்த பொண்ணு மேலே, அந்த பொண்ணுக்கு இருக்கிற அந்த ரியல் ஜூலி இருக்குல்ல, அதுக்கு மேலே நாம் ஒரு 7-8 லேயர் ஏற்றி வச்சிட்டோம். ஒரு ஃபேக்காக இருந்தால் தான் நம்ம காசு வருது அப்படின்னு வந்து நம்ப வச்சுட்டோம். ஒரு ஃபேக்காக இருந்தால் தான் வந்து புகழ் வரும், ஒரு ஃபேக்காக இருந்து இல்லை யாராவது ஒருத்தர் வந்து கை பிடிச்சி மேலே தூக்கி விட்டால் தான் நம்ம அடுத்த லெவல் போவோம் அப்படின்னு நினச்சங்காட்டி தான் காயத்ரி அக்கான்னு உட்காந்துருக்குது. வேறு எப்படி? ஏன்னா காயத்ரிகள் தான் இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸுங்க. காயத்ரிகளால் வந்து ஒரு சான்ஸ் வாங்கி தர முடியும், ஜூலிக்களால் ஒன்றும் முடியாது. அப்படிங்கிறப்ப என்ன ஒட்டுண்ணிகளாக மாறுறதுக்கு தான் வந்து தோணும். அதுதான் இந்த ஜூலிக்களுடைய பிரச்சனை. இது வந்து அந்த பொண்ணுனால் மட்டுமே இல்லை, இந்த மொத்த சமூகம், நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லாருமே தான் காரணம். ஸோ அந்த கேமரா வச்சு அந்த ஜூலியை மட்டும் நீங்கள் வந்து பாராட்ட கூட வேணாங்க. நீங்கள் பாராட்ட மாட்டீங்க, ஓகே, தூட்டுருங்க, வேண்டாங்களே, தனி மனிதனாக தூட்டுருக்கீங்க. ஆனால் தயவு செய்து உங்களுக்கு ஜூலியை தெரியும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் அப்படின்னா தயவுசெய்து வந்து ஏதாவது மோசம் பேசி அந்த பொண்ணுடைய பர்சனல் வாழ்க்கையை கெடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிறதா வந்து என்னுடைய ரொம்ப சிறந்தாழ்ந்த வேண்டுகோள், கமல் சார் வச்ச மாதிரியே. ஏன்னா பாவங்க, அதுக்கும் வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் கொடுங்க. அகைன் சொல்கிறேன், நான் அது பயங்கர நல்ல பொண்ணுன்னு சொல்ல, ஆனால் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுங்க, திருந்த ஒரு டைம் கொடுங்க, ஏதோ வந்து ஒரு வாழ்க்கையை வாழ ஒரு டைம் கொடுங்க. அந்த பொண்ணு ஒன்றும் குற்றம் பண்ணலை. இங்கே அயோக்கியன், 10,000 கோடி திருட்டினவன், ரேப் பண்ணவன், இவனுங்கெல்லாம் வந்து யோக்கியனாக சுற்றிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு பிக் பாஸ் கிடையாது, 96 கேமரா அவனை கவர் பண்ணல, அதங்காட்டிக்கு அவன் யோக்கியனாக சுற்றிட்டு இருக்கான். அதங்காட்டிக்கு ஒரே ஒரு ஜூலியை மட்டும் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற ஜஸ்ட் ட்ரெண்டுக்காண்டி வந்து எல்லாரும் வந்து ஹேட் பண்ணி அந்த மீம்ஸுக்காண்டி அந்த ரீட்வீட்டுக்காண்டி அந்த ஒரு சின்ன ஒரு ஆன்லைன் புகழுக்காண்டி வந்து தயவுசெய்து பண்ண வேண்டாம். ஏன்னா நாம் தமிழர்கள், நாம் எல்லாரும் வந்து விட்டு கொடுத்து போகிறதும் ஒரு அரவணைத்து மேலே கொண்டு வர்றதும் தான் நம்மளுடைய இயற்கையான ஒரு குணம். ஸோ அதை நாம் தயாள மனம் படைத்து ஜூலியை ஏற்றுக்குவோம்.
அந்த பொண்ணு தப்பாகவே இருக்கட்டும், பட் கண்டிப்பாக சொல்கிறேன், அது ஒரு நாள் ரியலைஸ் பண்ணி மாறும். டைம் ஆகும் மேபி, ஆனால் மாறும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு தயவுசெய்து டைம் கொடுங்க அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய ஒரே வேண்டுகோளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.